பாடலுடைய ஜேர்னி ஒரு பக்கம் இருந்ததுன்னா, அப்படியே வந்து பகல் நிலவுல ஒரு நடிப்பு பக்கமும் வந்தீங்க. சோ அது அது எப்படி நடந்தது? அண்ட் நடிப்பு அப்படின்னு சொல்லும்போது எப்படி யோசிச்சீங்க? லைக் ஏன்னா அந்த ஒரு ஸ்டெப் அப்படிங்கிறதே வந்துட்டு கியூரியாசிட்டி தான். ஆ வெரி கியூரியஸ் டெசிஷன். ம். வந்து கேட்டாங்க இந்த ப்ராசஸ் எல்லாம் பத்தி யோசிக்காம. ஓகே. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4 சீனியர்ஸ் கிட்ட இது எப்படி இருக்கும்னாவது கேட்கலாம்ல. ஆ. எதுவுமே நான் கேட்கல. ஆ. ஏன்னா நான் அட்வைஸ் எடுத்தது எல்லாமே ஆஸ் இன் இது நான் ஓகே சொல்லாமா வேணாமான்னு நான் கேள்வி கேட்ட ஒரே ஆளு ராஃபா மேம் மட்டும்தான். ஆ. அவங்க மட்டும்தான் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா பண்ணு அப்படின்ட்டாங்க. நீ தான் சும்மாவே நடிப்பியே அப்படின்னாங்க. நான் மறக்கவே மாட்டேன். சும்மா நடிப்பேனா? அந்த வால்தனம் பண்றதெல்லாம் ஆ. சரி அவங்க அந்த மாதிரி கேரக்டர் தான் தேடிட்டு இருந்தாங்க. ஓகே. சூப்பர் சிங்கர் செட்டுக்கு வந்து தான் பார்த்து தான் ஓ! பண்றீங்களான்னு கேட்டாங்க. சூப்பர் சிங்கர்னா அப்ப அந்த T20ன்னு ஒண்ணு நடுவுல நடக்கும். ஆ, ஆ, ஐ ஆ. டோன்ட் நோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. சாம்பியன்ஷிப் மாதிரி. ஆமா ஆ, சாம்பியன் யா, டீம் ஆ, டீமா ஆ, டீம் டீம். யா. ஓகே. இது வந்து மினி சீரிஸ் ஆ, நடந்துட்டு இருந்தபோது வந்து கேட்டாங்க. ஓகே. ஒண்ணு ஓகே. ஆனா நான் ஹீரோயினா மட்டும் தான் நடிப்பேன் அப்படின்ட்டேன். ஹீரோயின் தாம்மா. ஆனா 2 ஹீரோயின்ஸ் இருப்பாங்க அப்படின்னாங்க. ஓகே நோ ப்ராப்ளம். ஆ. ரொம்ப அதான் சொல்றேனே, ரொம்ப கால்குலேட்டட் டெசிஷன்லாம் கிடையாது. ஓகே. ஓகே. சரி அப்புறம் ட்ரை பண்ணுவோம் இப்ப என்ன இருக்கு. அப்படி எடுத்த டெசிஷன் தான். ஓகே. அண்ட் 2 ஹீரோயின் சப்ஜெக்ட் முதல்ல ஆமா. எடுத்தோனே அப்படின்னும்போது, அண்ட் நடுவுல வந்து அந்த பேர் அப்படியே கிளம்புற மாரி இருந்தது. எனக்கு சீரியல்குள்ள இவ்ளோ பாலிடிக்ஸ் வரும்னு எனக்கு தெரியாதுங்க அப்போ. எனக்கு நான் வேற அப்போ ஒரு ஃபேஸ்ல எல்லாத்தையும் ஸ்டேட்டஸா போடுறது, ஆ. எல்லாத்தையும் பப்ளிக் கிட்ட போய் சொல்றது. ஆ. அத சொன்னா தான் நம்ம வந்து பயங்கரமான போல்டு அப்படின்னு அட. நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அது வந்து இது தேவையில்லாத ஒரு அணி. நீ இத சொன்னாலும் ஒண்ணுதான், சொல்லாட்டியும் ஒண்ணுதான்றது எனக்கு அப்ப தெரியாது. ஓகே. அது ஒரு பயங்கரமான அது நான் அந்த நெறைய டெஸ்பரேஷன் பார்த்தேங்க. ஆ. ஸ்க்ரீன் ஸ்பேஸுக்கு அதெல்லாம் அது எனக்கு என்னடா இது இப்படிலாம் அடிச்சுப்பாங்களா? எனக்கு தெரியாது அப்போ. ஓகே. ஸோ தெரிஞ்சிருந்தா ப்ராபப்ளி அந்த டெசிஷன் நான் எடுத்திருக்க மாட்டேன். பட் அது ஒரு லேர்னிங் தான். ஒரு லெசன் தான். ஓகே. நெறைய ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஃப்ரெண்ட்ஸும் கிடைச்சாங்க. ஆ. பட் இந்த பாலிடிக்ஸ்லாமும் ஏன்னா அதுக்கு முன்னாடி நாங்க என்ன விஜய் டிவில ஒரு கண்டஸ்டன்ட். அதுக்கப்புறம் அந்த வேலை மட்டும் தான் பார்த்துருக்கோமா? இதுல ஒரு அத தாண்டி ஒரு ஆர்டிஸ்ட்ன்னு போம்போது, இன்னும் சில லேயர்ஸ் ஆஃப் யா. அ சில விஷயங்கள்லாம் பார்க்க வேண்டியிருந்தது. சரி ஓகே. ரொம்ப கஷ்டம். ரொம்ப ஆஹா. கஷ்டங்க. அண்ட் சீரியலுக்கு ரொம்ப ஆக்சுவலி ரொம்ப பொறுமை வேணும். ஓகே. இத்தன வருஷம் அத வந்து ஒரு ஃபுல் டைம் ப்ரொஃபஷனா எடுத்து பண்றவங்களுக்குலாம் ஒரு பயங்கர ஹேட்ஸ் ஆஃப். பயங்கர பொறுமை வேணுங்க. ஆ. டு பி வெரி ரொம்ப பேஷன்ஸ் வேணும். எஸ். அப்பா நீங்க சொல்லும்போதே கொஞ்சம் லைட்டா ஃபீல் ஆகுது. அந்த மாதிரி. சில பேர் அது ரொம்ப பிடிச்சு எனக்கு அது கிரியேட்டிவா ஆ. எனக்கு அது மோட்டிவேட்டிங்கா இல்ல. ஓகே. எனக்கு அதோட நான் தியேட்டர் மேடை நாடகம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப மோட்டிவேஷன் ஜாஸ்தியா இருக்கு. ஆ. சீரியல் அவ்வளவா இல்ல. அதான் உண்மை. எனக்கு இல்ல. அதுக்காக யாருக்கும் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லல.